ஆரம்பிக்கலாங்களா? இந்த எடிட் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆனா அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா ஜஸ்ட் ஒரு 5 ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணா இந்த எடிட்டை பெர்ஃபெக்ட்டா பண்ணிடலாம். அது என்னென்ன ஆப்ஷன், எப்படி சேஞ்ச் பண்றது, என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம், இதுல ஓவர்லேவா என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வீடியோக்குள்ள டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பார்த்து பொறுமையா தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். CapCut அப்ளிகேஷன்ல தான் இந்த வீடியோ வந்து பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா ஜஸ்ட் ஒரு 5 ஸ்டெப்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அத ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட்டா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பீட்ட வந்து மார்க் பண்ண போறோம். நம்ம அலைட் மோஷன்ல ஈஸியா மார்க் பண்ணிரலாம். CapCutல ரொம்ப கஷ்டமான்னு கேட்டீங்கன்னா, அதை விட ஈஸியா பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு நான் சொல்றேன். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ஆடியோ குடுத்துருக்கேன். அந்த ஆடியோவ நம்ம வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இதுல இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி தான் இருக்கும். கீழ பார்த்தீங்க அப்படின்னா, பீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆட் பீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி எல்லோ கலர்ல ஒரு டாட் வரும். அதுக்கப்புறமா நீங்க சாங்க ப்ளே பண்ணிட்டு, அப்படியே எங்கெல்லாம் வந்துட்டு பாயிண்ட்ஸ் ஹையா போகுதோ, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஹை போகுதா, அந்த இடத்துல ஒரு டாட். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க போகுதா, இங்க ஒரு டாட். இங்க போகுதா, இங்க ஒரு டாட். இங்க போகுதா, இங்க ஒரு டாட். இங்க ஒரு டாட். இவ்வளோதான். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இதே மாரி தான் பீட்ட வந்து மார்க் பண்ணணும். இப்ப நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததா 2வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேல நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த வீடியோ இருக்கு இல்லையா? அந்த கிளிப்ப வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அதுவும் கீழ இருக்க பீட்டுக்கு ஏத்தது மாரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். அது எப்படி அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு இங்க இருந்து இங்க போகுது இல்லையா? இது வரைக்கும் தான் எனக்கு வேணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மாரி வந்து 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சாரி சேஞ்ச் ஆகுதுல்ல, அந்த இடத்துல வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மாரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இதே மாரி நீங்க உங்களுக்கு என்னென்ன கிளிப்லாம் வேணுமோ, அத வச்சுக்கிட்டு தேவையில்லாத கிளிப்ப என்ன பண்ணுங்க, டெலீட் பண்ணி விட்டுருங்க. இப்ப இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இங்கிருந்து போயிட்டு அடுத்த ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகுற அந்த ஒரு பொசிஷன் வேணும். ஓகே. இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கீரை வச்சிருக்க இடத்துல வந்து சேஞ்ச் ஆகுதுல்ல, அதுக்கு முன்னாடி வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த வீடியோ கிளிப்ப 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அதே மாரி இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இங்க இருந்து இங்க வந்து இங்க சேஞ்ச் ஆகுது இல்லையா? இந்த இடம் வரைக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தேவையான கிளிப் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்ப அடுத்ததா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த டைம் லைன்க்கு ஏத்தது மாரி இத வந்து அட்ஜஸ்ட் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள். இதோட ஸ்பீடு இருக்கு பார்த்தீங்களா? அத வந்துட்டு நீங்க லைட்டா கம்மி பண்ணி ஃபர்ஸ்ட் எங்க புக் மார்க் இருக்கோ, அது வரைக்கும் நீங்க வந்து எடுத்துட்டு போகணும். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதுல புக் மார்க் வரைக்கும் கம்மி பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த மாரி நீங்க கம்மி பண்ணி செட் பண்ணிட்டு, அத சூஸ் பண்ணி ஸ்பீட்ல போயிட்டு, அந்த ஆப்ஷன்லயே பார்த்தீங்க அப்படின்னா, மேக் இட் ஸ்மூத் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல பெட்டர் குவாலிட்டி அப்படின்றத குடுத்து டிக் குடுத்துக்கோங்க. இப்ப அடுத்ததா இந்த ஃபர்ஸ்ட் கிளிப் இருக்கு இல்லையா? இது ஃபுல்லாவே ஒரே ரியாக்ஷனா இருக்குல்ல. இந்த ஒரு ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போதும். அடுத்த ரியாக்ஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இதுதான் ரொம்பவே முக்கியம். இத நல்லா ஜூம் பண்ணிட்டு, இந்த 2வது கிளிப் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ, அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இப்ப இந்த இடத்த நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுக்க போறோம். ரொம்ப சிம்பிளா இதோட ஸ்டார்ட்டிங்ல வச்சுக்கோங்க. இத ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத டச் பண்ண உடனே புதுசா வந்துட்டு ஒரு கிளிப் வந்து ஆட் ஆகும். அந்த கிளிப்பயே சூஸ் பண்ணி கீழ பார்த்தீங்க அப்படின்னா, ஓவர்லே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்து ஓவர்லேவா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க ஸ்டார்ட்டிங்ல ஒரு 4 புக் மார்க் இருக்கு இல்லையா? அதாவது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஸ்லோ மோஷன் வீடியோ வந்துட்டு சேரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் வந்துட்டு வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு கிளிப் வரும். இதுல எந்த ஒரு பிஎன்ஜியும் ஸ்டார்ட்டிங்ல ஆட் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்ன்னு சொல்லிட்டு 4 புக் மார்க் வரிசையா இருக்குல்ல. இதுல தான் பார்த்தீங்கன்னா, நம்ம பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பீட் மார்க். 2வது பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோவ கரெக்ட்டா வந்து அலைன் பண்றது. 3வது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி பிஎன்ஜி இமேஜா எடுக்கிறது. ஓகேவா? இப்ப 2வதே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வந்து முடிச்சுக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு கிளிப்பையும் சூஸ் பண்ணி, அதோட ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணி, அந்த 4 பீட் இருக்கு இல்லையா? அதாவது அந்த 4 பீட் மார்க் எங்க வந்து முடியுதோ, அது வரைக்கும் இந்த மாரி செட் பண்ணிக்கிறேன். இப்ப அடுத்த கிளிப் இந்த கிளிப் இருக்கு அப்படின்னா, இது 4 விட பெருசா போயிருக்கு அப்படின்னா, நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்திலேயே வச்சு என்ன பண்ணுவேன், இத வந்து கட் பண்ணி, இத வந்து டெலீட் பண்ணிருவேன். ஓகேவா? புரியுதா? இல்ல அப்படின்னா, ஸ்பீட வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கம்மி பண்ணிக்கலாம். இல்ல கூட வச்சுக்கலாம். அது மாரி உங்களோட விருப்பம் தான்.
ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, கிளிப்ப நம்ம எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஒவ்வொரு பீட் முடியும் போதுமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிளிப் இருக்க மாரி நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்ப அடுத்ததா கீழ நம்ம ஆல்ரெடி பிஎன்ஜிய மாத்தி வச்சிருக்கோம்ல, 3 ஸ்டெப். இந்த ஸ்டெப் தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஸ்டார்ட்டிங்ல லாங் பிரஸ் பண்ணி மூவ் பண்ணிட்டு, இந்த ஃபர்ஸ்ட் புக் மார்க் இருக்குல்ல, அதாவது 4 புக் மார்க் நம்ம பக்கத்துல வச்சிருப்போம். அந்த புக் மார்க்ல வர மாரி வச்சுட்டு, இந்த கிளிப் எங்க முடியுதோ, அவ்வளோ தூரத்துக்கு இத எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இந்த மாரி வந்து பண்ணணும். இந்த 3வது ஸ்டெப் பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இத நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டான அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே. இப்ப நம்ம இந்த மாரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா, அந்த கீழ ஆட் பண்ணியிருக்க ஓவர்லே இருக்கு இல்லையா? அத டச் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரால் பண்ணீங்க அப்டின்னா, கட் அவுட் அப்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல பேக்கிரவுண்ட் ரிமூவ் அப்டின்ற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அத விட்டுட்டு கஸ்டம் கட் அவுட் அப்டின்ற அந்த ஆப்ஷன நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா குயிக் பிரஷ் அப்டின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க ரிமூவ் பண்ண வேண்டிய அந்த பெர்சன் இருக்குல்ல, அத டச் பண்ணீங்க அப்டின்னாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகும்னா, இந்த மாரி செலக்ட் பண்ணி குடுத்துரும். நீங்க எக்ஸ்ட்ராவா பண்ண வேண்டியது எங்க மிஸ் ஆகுதோ, அந்த இடத்த என்ன பண்ணுங்க, இந்த மாரி டேப் பண்ணி அத வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண உடனே இந்த மாரி செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, கீழ இருக்க டிக் மார்க் குடுத்து நீங்க அத பேக்கிரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க முக்கியமா இதுல பண்ண வேண்டியது பேக்கிரவுண்ட ப்ராப்பரா ரிமூவ் பண்ணிட்டு, அந்த இமேஜ் இருக்கு இல்லையா? அத சூஸ் பண்ணி அதோட சைஸ பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி லைட்டா வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. பேக்கிரவுண்ட் இமேஜ் இந்த மாரி லைட்டா கம்மியா இருக்கும். ஸோ அதனால நான் இந்த மாரி வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு இத அப்படியே என்ன பண்ணுங்க, டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணதுக்கு அப்புறமா அத மூவ் பண்ணி இந்த மாரி லேயர் பை லேயரா வந்து செட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன வந்து மூவ் பண்ணிட்டு, அந்த பீட் எங்க இருக்கோ அதுவரைக்கும் நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா, சின்னதா வைப்ரேட் ஆகும். அது வைப்ரேட் ஆகும்போது ரிலீஸ் பண்ணிருங்க. இதே மாரி ஒரு கிளிப்பையும் சூஸ் பண்ணி காப்பி பண்ணிட்டு, அடுத்தடுத்த கீழ லேயர் கீழ வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம கரெக்ட்டா ப்ராப்பரா வந்து அலைன் பண்ணியாச்சு. அலைன் பண்ணதுக்கு அப்புறமா, ஃபர்ஸ்ட்டா இருக்க அந்த லேயர சூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துக்கோங்க. கீழ ஸ்க்ரால் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு மாஸ்க் அப்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க 2 விதமா மாஸ்க் பண்ணலாம். இங்க மிரர் அப்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத யூஸ் பண்ணி மாஸ்க் பண்றீங்க அப்டின்னா, நீங்க தாராளமா மாஸ்க் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இத எடுத்துட்டு போயிட்டு இந்த மாரி இப்ப ஐப்ரோ கட் ஆகுதா, அந்த இடத்துல நீங்க செட் பண்ணா போதும். வேற எதுவும் செய்ய வேணாம். அடுத்ததும் அதே என்ன பண்ணுங்க, கீழ இருக்க அந்த லேயரையும் சூஸ் பண்ணிட்டு மாஸ்க்ல போயிட்டு மிரர் குடுத்துட்டு, அத மூவ் பண்ணீங்க அப்டின்னா, அந்த ஐ லேயர் கட் ஆகிருக்கும் இல்லையா? அதுக்கு நேரா அந்த ஐ கிட்ட நம்ம போன இமேஜ கட் பண்ணியிருப்போம். 2வது இமேஜ என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த ஐக்கு பக்கத்துல கரெக்ட்டா இந்த மாரி அது கட் ஆனது தெரியாத அளவுக்கு மேல செட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாரி செட் பண்றது தான் இதுல ரொம்ப முக்கியம். இல்ல எனக்கு இது வந்து கட் ஆகுறது செட் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்டின்றவங்க, ரெக்டாங்கில் அப்டின்ற அந்த ஆப்ஷன வந்து டச் பண்ணிக்கோங்க. சைட்ல இருக்க ஆரோ மார்க்க இந்த மாரி பெருசா எடுத்து விட்டுருங்க. மேல இருக்க ஆரோ மார்க்க யூஸ் பண்ணி நீங்க அதோட சைஸ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதோட சைஸ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த மாரி வச்சுட்டு, இப்போ அந்த ரெக்டாங்கில் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஐல போயிட்டு கட் ஆகுறது மாரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்டின்னா, டிக் மார்க் வந்து குடுத்துறலாம். அடுத்ததா இருக்க அத சூஸ் பண்ணிட்டு, சேம் ப்ராசஸ வந்து பண்ணுங்க. பட் நீங்க கட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு கேப் தெரியணும். அந்த கேப்ல போயிட்டு நீங்க சைஸ வந்து இந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கீழ உள்ளத நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்டின்னா, இந்த மாரி ஃபேட் ஆயிடும். ஸோ ஃபேட்னஸ் நீங்க குடுத்தீங்க அப்டின்னா, அது ப்ராப்பரா இருக்காது. ஃபேடே இல்லாம ப்ராப்பரா இந்த மாரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அதோட சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, அத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, எங்க கட் பண்ணியிருக்கீங்களோ, அதுக்கு நேரா இந்த மாரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இதே மாரி என்ன பண்ணுங்க, எல்லா லேயரையும் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம கரெக்ட்டா பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, ஃபேஸ்ல பாதி ஐப்ரோ வரைக்கும் கட் பண்ணியிருக்கோம். 2வது பார்த்தீங்க அப்டின்னா, பாடி கொஞ்சம் வரது மாரி. 3வது பார்த்தீங்க அப்டின்னா, ஃபுல்லா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா ஃபைனல் டச் பார்த்தீங்க அப்டின்னா, எண்ட்ல வந்து முடிஞ்சிரும். இப்ப இதுல கட் பண்ணதே தெரியல இல்லையா? இந்த மாரி நீங்க அலைன் பண்ணணும். இத மட்டும் நீங்க பண்ணிட்டீங்க அப்டின்னா, பெர்ஃபெக்ட்டா இந்த எடிட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்க இத என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல பண்ணது மாரி பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப அடுத்ததா பார்த்தீங்க அப்டின்னா, 4வது ஸ்டெப்பு அனிமேஷன், அதுக்கப்புறம் ஓவர்லே இத வந்து நம்ம குடுக்க போறோம். எங்கெல்லாம் அனிமேஷன் குடுக்கணும் அப்டின்றத நான் சொல்றேன். ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு கிளிப் இருக்கும். அந்த கிளிப்ல பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம எஃபெக்ட் வந்து குடுக்க போறோம். எஃபெக்ட்ட கிளிக் பண்ணிட்டு, வீடியோ எஃபெக்ட் அப்டின்ற அந்த ஆப்ஷன்க்குள்ள போய்க்கோங்க. ஹாலோ ப்ளர் அப்டின்ற அந்த எஃபெக்ட்ட பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்டார்ட்டிங் கிளிப்ல இந்த மாரி வந்து செட் பண்ணி விட்டுருங்க. செட் பண்ணதுக்கு அப்புறமா, இதுல ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி ஒரு பிளர்னஸ் வந்து கிடைச்சிரும். இத அட்ஜஸ்ட் பண்றீங்க அப்டின்னாலும், இதோட ஸ்பீட வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்டென்சிட்டிய வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். ஓகேவா? இந்த மாரி உங்களுக்கு கிடைச்சிரும். இது வேணும் அப்டின்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல வேற ஏதாவது எஃபெக்ட் யூஸ் பண்றீங்க அப்டின்னாலும் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. 2வதா பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஒரு கிளிப்பு. அனிமேஷன் அப்டின்ற அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, இங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஃபிளாஷ் இன் அப்டின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். இத டச் பண்ணோனே உங்களுக்கு தெரிஞ்சிரும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இத நீங்க 5 செகண்ட்ஸ்க்கு வச்சுக்கிறீங்க அப்டின்னாலும் தாராளமா வச்சுக்கலாம்.
ஓகே. இத நான் 5 செகண்ட்ஸ்க்கு செட் பண்ணியிருக்கேன். இத அப்படியே வந்து விட்டுருங்க. இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஓவர்லே குடுக்க போறோம். ஓகே. நம்ம எஃபெக்ட்லாம் குடுத்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஓவர்லே வந்து குடுத்துக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்க இந்த இமேஜஸ் இருக்கு இல்லையா? இந்த பிஎன்ஜி இமேஜ் வரிசையா வருதுல்ல, இதுல வந்து நம்ம எஃபெக்ட் குடுக்க போறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். சேமா பார்த்தீங்க அப்படின்னா, அனிமேஷன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 செகண்ட்ஸ் ஓகேவா? அந்த ஃபிளாஷன கிளிக் பண்ணிட்டு டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 செகண்ட்ஸ் ஆர் 3 செகண்ட்ஸ் நீங்க சூஸ் பண்ற வீடியோ பொறுத்து நீங்க வச்சுக்கோங்க. நான் இதுல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 3 செகண்ட்ல வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு அப்படியே ஓகே குடுத்துருங்க. கீழ இருக்க அது எல்லாத்துலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, சேமா 3 செகண்ட்ஸ் வந்து குடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப பார்த்தீங்க அப்டின்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இமேஜ் எப்படி வருது பாருங்க. இத தான் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வீடியோல பண்ணியிருந்தோம். இதுதான் ரொம்ப வைரலா ட்ரெண்டும் ஆயிட்டு இருக்கு. இந்த மாரி ஒரு கட் அவுட் அனிமேஷன் தான் நம்ம இப்ப பண்ண போறோம். இப்ப அடுத்ததா இதோட எண்ட்ல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கிளிப் வருது இல்லையா? இப்ப இங்கிருந்து இந்த கிளிப்புக்கு வரும்போது சேம் ஃபிளாஷிங் எஃபெக்ட்ட நம்ம வந்து குடுத்துக்கலாம். நீங்க வேற ஏதாவது குடுக்குறீங்க அப்டின்னா குடுத்துக்கலாம். நான் இந்த இன் அனிமேஷன்ல 3வதா ஒரு அனிமேஷன் இருக்கு இல்லையா? இதுதான் வந்து ஸ்டார்ட்டிங்ல குடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா ஃபிளாஷினே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்றத குடுத்துக்கோங்க. நான் வந்து இத 5 செகண்ட்ஸ் குடுக்காம, ஒரு 2 டூ 3 செகண்ட்ஸ் அந்த மாரி குடுத்துட்டு, ஓகே குடுத்துக்கிறேன். குடுத்ததுக்கு அப்புறமா, இங்க இருக்க இது எல்லாத்துலயுமே நான் சேம் எஃபெக்ட் வந்து குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப பிஎன்ஜிக்கு எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா, அனிமேஷன் ஓகே. இப்ப பிஎன்ஜி எல்லாத்துக்குமே அனிமேஷன் வந்து குடுத்தாச்சு. நம்ம ஓவர்லே வந்து குடுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த சைடு இருக்க எல்லாத்துக்கும் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்ப நான் ஸ்டார்ட்டிங்ல இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஓவர்லே வந்து குடுக்க போறேன். இந்த இடத்துல வச்சுட்டு, ஒரு வாட்டர் வந்துட்டு மூவ் ஆகுறது மாரி ஒரு அனிமேஷன் இருக்கும். அத நான் குடுக்குறேன். ஓகே. இந்த கிளிப் நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறமா, இதோட சைஸ பார்த்தீங்க அப்படின்னா, உங்க ஃபிங்கர யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு மேல கீழ செட் ஆகுறது மாரி இந்த மாரி வந்து ஜூம் பண்ணி விட்டுருங்க. ஜூம் பண்ணதுக்கு அப்புறமா கீழ பார்த்தீங்கன்னா, பிளெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி, இதுல ஃபில்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்துட்டு ஓகே குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு நீங்க ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி அதுல ஒரு வாட்டர் ட்ராப் எஃபெக்ட் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு அது கிளியரா தெரியல அப்படின்னா, இந்த அனிமேஷன்லயே போயிட்டு, அந்த 5 செகண்ட்ஸ் குடுத்தீங்க இல்லையா? அத 1 செகண்ட் ஆர் 2 செகண்ட்ஸ் அந்த மாரி குடுத்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இத எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதையே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அப்படியே வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அதாவது காப்பி அப்படின்றத குடுத்து காப்பி பண்ணிட்டு, இந்த சைடு இந்த ஸ்டார்ட்டிங்ல என்ன பண்றேன் அப்படின்னா, மூவ் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த ஃபிளாஷ் எஃபெக்ட் வந்ததுக்கு அப்புறமா இது வந்தா போதும். அதனால அந்த ஃபிளாஷ் எஃபெக்ட் எங்க முடியுதோ, அதுக்கு அப்புறமா நான் இத வந்து குடுத்துக்கிறேன். இந்த மாரி வந்து நம்ம குடுத்துக்கலாம். இது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். அந்த ஃபிளாஷ் எஃபெக்ட் வரும்போது நீங்க இத குடுத்தாலும் சரி, வந்தப்புறம் குடுத்தாலும் சரி, உங்களோட விருப்பம் தான். ஸோ, இப்ப நம்ம இது எல்லாமே பண்ணியாச்சு இல்லையா? இதுக்கப்புறமா நம்ம இதுல ஒரு ஹார்ட் மாரி ஒரு ஷேப் வந்து குடுத்திருந்தோம். அந்த ஹார்ட் ஷேப் நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஸோ, அதையுமே பார்த்தீங்கன்னா, சேமா இதே மாரி நீங்க ஆட் பண்றது மாரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. இத பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிஎன்ஜி இமேஜ் இருக்கு இல்லையா? அது எங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ, அந்த இடத்துல அந்த மெயினா இருக்க அந்த வீடியோவ சூஸ் பண்ணி, கீழ ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா, ஒப்பாசிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு, ஸ்டார்ட்டிங்ல ஒரு அனிமேஷன் கீ, இந்த மாரி எண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிட்டு, எண்ட்ல உள்ளதுல வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஒரு 50%ல செட் பண்ணிக்கோங்க. இது ஏன் அப்படின்னா, உங்களுக்கு பேக்கிரவுண்ட்ல இப்ப பார்த்தா தெரியும் பாருங்க. இந்த இமேஜ் வரும்போது, அந்த இன் அனிமேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக பேக்கிரவுண்ட் கொஞ்சம் பிளர்ரா இருந்தாலோ, இல்ல கலர் டிம்மா இருந்தாலோ, அந்த எடிட்ல அந்த இமேஜ் வர்றது உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இதே மாரி 2வது கிளிப்பையும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இது எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இதோட கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள். இது கலர் எப்படி சேஞ்ச் பண்றது அப்டின்னா, கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, ஃபில்டர் அப்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல ஃபில்டர்ல அட்ஜஸ்ட் அப்டின்ற ஒரு ஆப்ஷன்ல பிரைட்னஸ் அந்த மாரிலாம் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? பிரைட்னஸ கிளிக் பண்ணி லைட்டா வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கான்ட்ராஸ்ட் இருக்கு இல்லையா? அத வந்து லைட்டா வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் பார்த்தீங்க அப்டின்னா, லைட்டா இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ற வீடியோவ பொறுத்தது தான். நீங்க எப்படி வீடியோ யூஸ் பண்றீங்களோ, அத பொறுத்தது தான். எக்ஸ்போஷர் பார்த்தீங்க அப்டின்னா, லைட்டா இன்கிரீஸ் பண்ணியிருக்கேன். ஷார்ப்பன் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 50%க்கும் மேல நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். அந்த வீடியோல அது எப்படி இருக்கோ, அதுக்கு ஏத்தது மாரி நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் இத ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன்றதுனால, நான் இந்த மாரி வேல்யூஸ் வந்து குடுத்துக்கிறேன். இப்ப நான் இத மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இத அப்படியே என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கம்மி பண்ணிட்டு, இதோட வீடியோ டியூரேஷன் எங்க இருக்கோ, அது வரைக்கும் ஃபுல்லா நீங்க இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத பாருங்க. இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். 5வது டிப்ஸும் வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளா இந்த வீடியோவ நம்ம கரெக்ட்டா எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இதுல இன் அனிமேஷன் எல்லாமே நம்ம குடுத்தாச்சு. அதே மாரி நம்ம ஓவர்லேவும் குடுத்தாச்சு. இதுக்கப்புறமா இதுல நீங்க ஏதாவது டிஃபரெண்டா பண்ண போறீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். இதுல இன்னுமே பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் டிப்ஸா நான் ஒண்ணு தரேன். இதோட குவாலிட்டி வந்துட்டு சேஞ்ச் பண்றதுக்கு. இந்த ஃபில்டர் அப்படின்ற அந்த ஆப்ஷன்லயே பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. அதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபில்டர் இருக்கும். 4K அப்படின்னு சொல்லிட்டு இதோட குவாலிட்டி நல்லா இன்கிரீஸ் ஆகுது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இத ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு வீடியோட டியூரேஷன் ஃபுல்லா இந்த மாரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, வீடியோவோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப வேற லெவல்ல வந்து சேஞ்ச் ஆயிடும்.
இத குடுத்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, வீடியோவோட குவாலிட்டி வேற லெவல்ல வந்து சேஞ்ச் ஆயிடும். இப்ப நான் இதுக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டுறேன் பாருங்க. ஸ்டார்ட்டிங்ல இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. ஓகேவா? இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு வீடியோலயே தெரியும்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறமா இத நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரக்ட்டா ஓகேவா? இது உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப சிம்பிளா நீங்க இத எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, நான் சொல்ற செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இத 2யும் ஹைல வச்சுட்டு 1080pல எக்ஸ்போர்ட் பண்ணி Instagram ஆர் YouTube 2லயுமே நீங்க வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, புரிஞ்சுதா, புரியலையா அப்டின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாரி வேற என்ன வீடியோ வேணும் அப்டின்றத கமெண்ட்ல சொன்னீங்கன்னா, நம்ம சேனல்ல அதோட டியூட்டோரியல் வந்து மேக் பண்ணலாம்.